லாஸ்ட்டு சண்டே நாங்கள் பக்கத்தில் உள்ள லீக் ஸ்லிப்புங்கிற கிராமத்துக்கு போயிட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு அருவி இருக்குது, அதையும் பார்க்கலான்ட்டு போயிருந்தோம். ஐரோப்பிய கிராமங்களில் தான் இன்னும் பழமையான இயற்கையோட கூடிய வாழ்க்கை வாழறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அங்கே போகிற வழி எல்லாம் இது மாதிரி பசுமை மாறா மண்வளமும் இயற்கையான தெளிந்த நீரோடையும் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே அந்த இயற்கை சூழலோடையே உட்காந்துருக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நல்ல சுத்தமான ஆக்சிஜனை சுவாசிக்கிறோங்கிற ஃபீல் நம்மளால் உணர முடிஞ்சது. சில்லுன்னு காற்றே சூப்பராக இருந்தது. லெமன் ரைஸும் தயிர் சாதமும் கையில் எடுத்துட்டோம். நம்ம அந்த இயற்கை சூழலோட இன்றைக்கி உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு சாப்பிட்டா பயங்கர குளிர், எங்களால் சாப்பிடவே முடியல. இந்த இடங்களில் நிறைய பசங்க, சின்ன பசங்க புக்ஸு வச்சுன்னு படிச்சுட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. வெறும் மொபைலை வச்சுட்டே பார்த்த நாள் பூரா கழிக்காமல் இதெல்லாம் பார்க்கவே ஆச்சரியமாக இருந்தது. அந்த இடத்த தாண்டி வெளியில் வந்ததும் நிறைய வீடுகள், நல்ல பெரிய பெரிய ரிசார்ட் மாதிரி கட்டிண்டு அங்கே நிறையா ஃபார்மர்ஸ் இருக்கிறதுனால அவங்க சூப்பராக வீடெல்லாம் கட்டின்னு இருக்காங்க. வீடெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இதுதான் அந்த அருவி. எங்களால் ரொம்ப கிட்டக்க போய் பார்க்க முடியல, ஒரு காடாக இருந்தது. அந்த அருவியிலேருந்து வெளியிற தண்ணி தான் இந்த ஆறாக ஓடின்னு. இந்த ஆறில் ஓனாக அவங்க போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் நம்ம ஊரில் எப்படி நம்ம கார் தனியாக வச்சுருக்கோமோ அந்த மாதிரி அவங்க தனியாகவே ஒரு போட்டு வச்சுருக்காங்க. அதில் அவங்க ஃபேமிலியோட ஈவினிங் டைமில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பேசி சிரிச்சுன்னு போயின்னு இருந்தாங்க. இந்த இயற்கை அழகெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வீட்டுக்கு வர வழியில் அன்றைக்கி ஒரு பரேடு நடந்தது. அந்த செயின்ட் பேட்ரிக் டேன்னு சொல்லிட்டு மார்ச் 17 அன்னைக்கு அவர் தான் இந்த கத்தோலிக் மதத்தை ஸ்தாபித்தவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு தேவ விழாவாக இங்கே கொண்டாடுறாங்க. அன்றைக்கி ஸ்கூல் ஆஃபீஸ் எல்லாமே லீவு தான். இது சிட்டியில் இன்னுமே ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வீடியோவில் பார்த்தோம், யூடியூப்பில். கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வருவாங்கன்னதுனால கூட்டமாக இருக்கும்ன்ட்டு நாங்கள் போகலை. And she had a beat that was the first kind of so weird because you know some are like you go on. He went for a walk. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 4-4:30 நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் காஃபி டைமுக்கு. என்ன பண்ண போகிற பிரியா? அது விப்பிங் க்ரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது இப்போ நான் க்ரீம் பண்ண போகிறேன். இதில் க்ரீம் பண்ணிவிட்டு நம்ம ஹாட் சாக்லேட்டில் நம்ம மேலே போடலாம். சூப்பராக இருக்கும் அது. பண்ணு பார்ப்போம். நம்ம தயிரில் வெண்ணெய் எடுக்கிற மாதிரி இது. ஆமாம், நல்லா இருக்குல்ல. நான் ஹாட் சாக்லேட்டில் போட்டு தரேன், அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள். குளிரில் நாங்கள் வெளியில் போயிட்டு வந்ததும் ஹாட் சாக்லேட் பண்ணி தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக ஹாட் சாக்லேட் பண்ணி கொடுத்தா. நானும் குடிச்சிட்டேன். இருந்தாலும் எனக்கு 4:30 மணிக்கு இன்றைக்கி காஃபியை மிஸ் பண்ணிட்டோமேங்கிற வருத்தமாக தான் இருந்தது. ஒருத்தர் ஆசையாக உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு கொடுக்கறத அதை நம்மளால் தட்ட முடியாது இல்லையா? அதனால நானும் அன்றைக்கி ஹாட் சாக்லேட்டே குடிச்சிட்டேன். அப்புறம் அன்றைக்கி நைட்டு
டின்னருக்கு வந்து பிட்டா பிரெட்டில் சாண்ட்விச் மாதிரி பண்ணி க்ரில்லில் வச்சு கொடுத்தா. நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு லீவ்ஸ் எல்லாம் ஏதோ நிறையா வச்சுருந்தா. பகல் பூரா கண்ணுக்கு பசுமையாக விருந்து கிடச்சா மாதிரி இரவு பொழுது எங்களுக்கு வயிற்றுக்கும் பசுமையான விருந்தாக தான் இருந்தது. அதையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் அன்றைக்கி அந்த சண்டே ரொம்ப ரிலாக்ஸ்டாக பொழுத நல்லபடியாக இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தோன்ற ஒரு திருப்தியோடு எல்லோரும் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்க போயிட்டோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த சண்டே எப்படி நாங்கள் எங்களுடைய பொழுது இனிமையாக இருந்ததுங்கிறத பார்த்துருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில்